அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம என்ன தான் கடையிலேருந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி வீட்டில் நம்ம இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களோட உடம்புக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. அதோட இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செய்கிறதுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் கம்மி தான். அதோட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே நான் வந்து ஒரு பாதி கேரட்டும் பாதி சக்கரவள்ளி கிழங்கையும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு காய் சுரண்டுறதுல சுரண்டி வச்சுருக்கேன். இதோட வந்து தேங்காயும் சேர்க்கலாங்க. நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் நல்ல சூடான பிறகு நம்ம இந்த துருவி வச்சுருக்க கேரட்டையும் சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து செய்யணும்னு நினச்சாலும் கேரட் மட்டுமும் சேர்த்துக்கலாம், இல்லை சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்திங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காயோட அந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் சுரண்டி இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாகாது. அதனால தான். இப்போ பாருங்கள், இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தட்டில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இது ரெடி ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சூடாகி வரும்போது அதில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அமுல் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேழ்வரகு மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தான், அதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கேழ்வரகு மாவு தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அமல் சேர்த்துருக்கேன். அதனால் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் வேணும்னா பால் கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணியை கம்மி பண்ணி பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டும் சக்கரவள்ளி கிழங்கும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சதே இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சர்க்கரை, ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை இப்படியே கொஞ்சம் கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே தண்ணியில் கேழ்வரகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா கற்கண்டு கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இது நல்ல வாசனையாக இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. நம்ம கடையில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பொருள் இந்த பொருள் வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு தினமும் செய்யலைனா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியில் ஃபுட் செஞ்சு கொடுங்க. அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி. தினமும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.